பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம், பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம், பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம். தேவியர் உடன் வர யாவரும் உருகிட, தேவியர் உடன் வர யாவரும் உருகிட, மன்னவன் எழிற்கோலம் மலை மீதுதான் பக்தர் கொண்டாடும் புனிதோற்சவம், பூமி காணாத புகழோற்சவம், முக்தி நலம் கூட்டும் அழகோற்சவம், மோட்ச வழி காட்டும் அருளோற்சவம், பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம், பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம். ஓம் நமோ நாராயணாய. கிருத்தே நாரசிம்மமஸ்து, திரேதாயாம் ரகுநந்தனக, துவாபரே வாசுதேவமஸ்து, கலவு வெங்கட நாயகக. கிருத்தயுகத்தில் நாரசிங்கம், திரேதாயுகத்தில் ராகவசிம்மம், துவாபர யுகத்தில் யாதவ சிம்மம், இதோ இந்த கலியுகத்தில் வெங்கட நரசிம்மம். பக்தர்களே, திருவேங்கடமுடையானின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 3ஆம் நாளான இன்று காலை எம்பெருமான் சிம்ம வாகனத்தில் தானே ஒரு கம்பீர சிம்மமாக எழுந்தருள உள்ளார். இந்த வாகன சேவையை தரிசித்து திருவேங்கடமுடையானின் திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி. சாதாரணமாக சிங்கங்கள் மழைக்காலத்தில் குகையை விட்டு வெளியே வராதாம். ஆனால் நமது வெங்கட நரசிம்மரோ இந்த மழைக்காலத்திலும் ஆனந்த நிலையத்துக்குள்ளே ஓய்வெடுக்காமல் நம் போன்ற பக்தர்களுக்கு திருவருள் புரிய இதோ சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி உள்ளார்.
ब्रह्मोत्सवे शेष गिरीश्वरस्य ब्रह्मोत्सवे शेषगिरीश्वरस्य सिंहेन यात्रामपि सेव्य भक्त्या योगं शरद्दिव्यवपुर्युतस्य योगं शरद्दिव्यवपुर्युतस्य योगेन तीव्यतनुमाप्नुयान्ना योगेन दिव्यतनुमाप्नुयान्ना பிரம்மோற்சவத்தில் யோகம் புரியும் திருக்கோலத்திலே சிம்ஹ வாகனத்திலே காட்சி தரும் வெங்கடேசனை வழிபட்டால் யோகா செய்தால் வரும் உடல் நலம், மன அமைதி முதலிய அனைத்தும் நமக்கு கிடைக்குமாம். அப்பேற்பட்ட வரத்தை அள்ளித்தரும் அந்த வரத மூர்த்தியை சிம்ஹ வாகனத்தில் நாம் தரிசிப்போமாக. योगस्य वाहनगतेः परिपूर्णशक्तेः संसूचकं मृगपसिंहमिहादिरुह्य श्रीनारसिंहकलया बहुभक्तसङ्घान् प्रह्लादयन् विजयते गिरिवेङ्कटेशः. ஆஹா, மூன்றாம் நாள் காலையில்தான் நமக்கு எத்தகையதொரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அழகியதான அந்த சிங்கத்தின் மீது இவனும் ஒரு ராகவ சிம்மனாய், அழகிய சிம்மனாய் ஆரோபணித்து யோக பீட்டத்தில் சேவை சாதிக்கின்றான். யசோத இளஞ்சிங்கம் என்று வர்ணிக்கின்றோம். தஸ்யசா நரசிம்மஸ்ய சிம்ஹோரஸ்கஸ்ய பாமினி என்று மாரீச்சனுடைய வார்த்தையின்படியாக இவன்தான் ரிசிம்மாவதாரம் செய்தவன் என்று பார்க்கிறோம். ராகவ சிம்மனாய் அவன் அவதாரம் செய்தருளின அழகையெல்லாம் நாம் சேவிக்கிறோம். ரிசிம்மனை பார்த்து இரண்யகசிபுவை போன்றவர்கள் என்றோ பயப்பட வேண்டும்? நாமெல்லாம் பிரஹ்லாதனாக இருப்பதற்குத்தானே ஆசைப்படுகிறோம். அதைத்தான் இங்கே புராணம் சொல்லுகிறது. ஸ்ரீநாரசிம்ஹகலயா பகுபக்த சங்கான் பிரஹ்லாதயன் விஜயதே கிரிவேங்கடேஷா. நாரசிம்ம வபுஹு ஸ்ரீமான் என்று சஹஸ்ரநாமத்தில் அப்பெருமானுடைய அழகு, அழகியான் தானே, அறிவுருவம் தானே என்று போற்றப்படுகிறதே. அந்த பெருமான் இன்று இங்கே வேங்கடமாமலையில் மூன்றாம் நாள் திருக்காலையில் சிம்மத்தின் மீது நிருசிம்மமாக பிரஹ்லாதர்களான நமக்கு சேவை சாதிக்கிறான். శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద, భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద, గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద, గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. పురాణ పురుష గోవింద కుండల
పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన सिंहासनाय ओम नमो नारायणाय ओम नमो सिंहासनाय ओम नमो नमो सिंहासनाय ओम नमो नमो नारायणाय ओम नमो नमो सिंहासनाय ओम नमो नमो सिंहासनाय ओम नमो नमो सिंहासनाय
வாகனம் அமர்ந்து சிந்தை தன்னிலே கலந்து சேவை தந்து பவனி வரும் சிம்மனே தம்மை அண்டி வந்தவர்க்கு தாள்களின் புகழ் விளக்கம் தந்து சரண பாதம் காட்டும் ஈசனே சிம்ம வாகனம் அமர்ந்து சிந்தை தன்னிலே கலந்து சேவை தந்து பவனி வரும் சிம்மனே தம்மை அண்டி வந்தவர்க்கு தாள்களின் புகழ் விளக்கம் தந்து சரண பாதம் காட்டும் ஈசனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ சிம்மாசனாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ சிம்மாசனாய சிம்ம வாகனம் அமர்ந்து சிந்தை தன்னிலே கலந்து சேவை தந்து பவனி வரும் சிம்மனே நம்மை அண்டி வந்தவர்க்கு தாள்களின் புகழ் விளக்கம் தந்து சரண பாதம் காட்டும் ஈசனே எங்கள் ஈசனே கால்மடித்த யோக கோலம் கனிவு காட்டும் நயன ஜாலம் கருணை ரூபம் காண கண்கள் கோடி வேண்டுமே கால்மடித்த யோக கோலம் கனிவு காட்டும் நயன ஜாலம் கருணை ரூபம் காண கண்கள் கோடி வேண்டுமே கோள் பிடித்த கொடுமை நீக்கி நாள் பிடித்த தீமை போக்கி குறைகளின்றி வாழ உந்தன் வருகை தோன்றுமே கோள் பிடித்த கொடுமை நீக்கி நாள் பிடித்த தீமை போக்கி குறைகளின்றி வாழ உந்தன் வருகை தோன்றுமே சிம்ம வாகனா எங்கள் காவலா சிம்ம வாகனா எங்கள் காவலா சிங்கார திருமலையின் ஸ்ரீஹரி ரமணா சிங்கார திருமலையின் ஸ்ரீஹரி ரமணா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ சிம்மாசனாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ சிம்மாசனாய சிம்ம வாகனம் அமர்ந்து சிந்தை தன்னிலே கலந்து சேவை தந்து பவனி வரும் சிம்மனே தம்மை அண்டி வந்தவர்க்கு தாள்களின் புகழ் விளக்கம் தந்து சரண பாதம் காட்டும் ஈசனே எங்கள் ஈசனே சிங்கமேறும் சிம்மராஜன் தூண் பிளந்து வந்த நாதன் சிந்தையொன்றும் சேவை தந்து அருளை பொழிகிறார் श्रवस्य या न शिश्रथत् विश्वस्मा इति शुध्यसे देवत्रा हव्यमोहिषे विश्वस्मा इत् सकृते वारमन्ति अग्निर्वाराव्युर्वति उद्धिहानो अभिकाममित्रयन् एकादशकपालमिन्द्रायेन्द्रायैकादशकपालमेकादशकपालमिन्द्रायाधिराजाय एकादशकपालमित्येकादश कपालम् इंद्रायेन्द्रायेन्द्रायेन्द्रायेन्द्रायेन्द्रायेन्द्रायेन्द्राय स्वराज्ञे स्वराज्ञ इंद्रायाधिराजायाधिराजायेन्द्राय स्वराज्ञे अधिराजायेत्यधि राजाय इंद्राय स्वराज्ञे स्वराज्ञ इंद्रायेन्द्राय स्वराज्ञेयमयज्ञ स्वराज्ञ इंद्रायेन्द्राय स्वराज्ञेयम् स्वराज्ञेयमयज्ञस्वराज्ञे स्वराज्ञेयं वै वायज्ञस्वराज्ञे स्वराज्ञेयं वै स्वराज्ञ इति स्वराज्ञे अयं वै
वा अयमयं वा इन्द्रो वा अयमयं वा इन्द्रः वा इन्द्रो वै वा इन्द्रो राजा राजेन्द्रो वै वा इन्द्रो राजा इन्द्रो राजा राजेन्द्र इन्द्रो राजायमयगो राजेन्द्र इन्द्रो राजायम् राजायमयगो राजा राजायमिन्द्र इन्द्रो यगो राजा राजायमिन्द्रः अयमिन्द्र इन्द्रोयमयमिन्द्रोधिराजोधिराज इन्द्रोयमयमिन्द्रोधिराजः इन्द्रोधिराजोधिराज इन्द्रोधिराजो सामसा इमे लोका इमे त्रयस्त्रय इमे लोकाः लोका इमे लोका एषामेषान् लोका इमे लोका एषा लोका एषामेषान् लोका एषान् लोकानां लोकानामेषा लोका एषान् एषान् लोकानामेषामेषान् लोकानामाप्या आप्यै लोकानामेषामेषान् लोकानामाप्यै लोकानामाप्या आप्यै लोकानामाप्या उत्तर आप्यै लोकानामाप्या उत्तरः उत्तर आप्या उत्तरोज्यायान् उत्तर आप्या उत्तरोज्यायान् 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 भवति ज्यायान् उत्तरोज्यायान् भवति उत्तर इत्युत्तरः ज्यायान् भवति ज्यायान् भवत्येवमेवं भवति ज्यायान् भवत्येवं भवत्येवमिवेवैवं भवति भवत्येवमिव एवमिवेवैवमेवमिव हि वैवमेवमिव हि वहीम इमे हीमे इमे हि मे लोका इमे हि मे लोकाः इमे लोका समृद्ध्यै लोका इमे लोका समृद्ध्यै लोका समृद्ध्यै सर्वेषागो समृद्ध्यै लोका समृद्ध्यै सर्वेषागो समृद्ध्यै सर्वेषामभिगमयन् सर्वेषागो समृद्ध्यै सर्वेषामभिगमयन् समृद्ध्या इति सामर्थ्यै सर्वेषामभिगमयन् सर्वेषामभिगमयन् वावाभिगमयन् सर्वेषामभिगमयन् अभिगमयन् पद्यति यत्यवाभिगमयन् पद्यति गमयन् अपद्यति यत्यवावद्यत्यछम्बट्कारमछम्बट्कारं यत्यवावद्यत्यछम्बट्कारं यत्यछम्बट्कारमछम्बट्कारं यदिद्यत्यछम्बट्कारं यत्यासमछम्बट्कारं यदिद्यत्यछम्बट्कारं यत्यासम् अछम्बट्कारं यत्यासमछम्बट्कारमछम्बट्कारं यत्यासमन्वनु यत्यासमछम्बट्कारमछम्बट्कारं यत्यासमनु छम्बट्कारमित्यछम्बट्कारं यत्यासमन्वनु यत्यासमन्वाहानु यत्यासमन्वाह यत्यासमिति अत्यासम् वन्वाह निर्दाहाया वन्वाह निर्दाहाया निर्दाहायेत्यनिः दाहाया एकयोपो वैकादशिनी वा यज्ञानायुपा भवन्ति एकविंशिन्यश्वमेधस्य वर्गस्य लोकस्याभिजित्यै वैरवो वा खादिरो वा पालाशो वा अन्येषां यज्ञक्रतूनां युपा भवन्ति
मेधस्य वर्गस्य लोकस्य समष्ट्यै नान्येषां पशूनां ते जन्या अवद्यन्ति अवद्यन्त्यश्वस्य आत्मा वै ते जनी पाप्मनोपहत्यै शाखायामन्येषां पशूनामवद्यन्ति वेदशाखायामश्वस्य अप्सुयो निर्वा अश्वः अप्सुजो वेतसः एवास्य यो नाववद्यति यूपेषु ग्राम्यान् पशून् नियुञ्जन्ति आरोगेष्वरण्यान् धारयन्ति पशूनां व्यावृत्यै आग्राम्यान् पशून् लभन्ते प्रारण्यान् सृजन्ति पाप्मनोपहत्यै हरिः ओम् பக்தர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னபடி சாதாரணமாக சிம்மங்கள் மழைக்காலத்தில் குகையை விட்டு வெளியே வராதல்லவா? இங்கே ஆண்டாள் பிராட்டி திருப்பாவையில் சாதிக்கிறாள் பாருங்கள். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க வெப்பாடும் பெருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா என்று கண்ணனை சேவிக்கிறாள். ஆனால் இங்கே நாம் உற்று கவனித்தோமானால் நமக்கு ஒன்று புலப்படும். அவள் யாரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறாள்? உள்ளே நீ இருக்க வேண்டாம், குகையை விட்டு வெளியே வா, இங்கே சிங்காதனத்தில் வந்து உட்காரு, நரசிம்மனே நாங்கள் வந்த நோக்கத்தை எங்கள் கோரிக்கையை கேள் என்கிறாள். நமக்கு வேண்டியதை ஆராய்ந்து தருபவர் நரசிம்மனே என்று பூமிதேவி தாயார் நமக்கு திருப்பாவையில் காட்டிக் கொடுக்கிறாள். பக்தர்களே, நம் போன்ற பக்தர்களின் கோரிக்கையை கேட்டருளுவே. இதோ பகவான் இங்கே சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி உள்ளார். அவரை கரம் கூப்பி சேவித்து நமது பிரார்த்தனையை, நமது வேண்டுதலை அவர் முன்பு வைப்போம். ஆனால் எதை கேட்க வேண்டும் தெரியுமா? செல்வத்தையா, சுகத்தையா, பதவியையா, ஆடம்பர வாழ்க்கையையா? வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்பனே, என்றென்றும் உன்னை தரிசிக்கும் சேவிக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தருள் என்று இந்த வெங்கட நரசிம்மனை நாம் வேண்டுவோம். அவன் பரம வாத்சல்யன், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று அத்தனை உறுதியோடு நம்பிக்கையோடு தனது தந்தை இரண்யகசிபு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான் பிரகல்லாதன். அந்த அசுர குழந்தையின் வாக்கை மெய்ப்பிக்க தூணை பிளந்து கொண்டு வந்தது நரசிம்மன். எதனால்? தனது பக்தனின் மேலுள்ள அந்த வாத்சல்யத்தால் தானே. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாளுகிற் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் மார்வகலம் பிளந்திட்ட கைகள் என்கிறார் ஆழ்வார். அது மட்டுமல்ல, எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையா என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கபெரான் பெருமை ஆராயுள் சீர்மைத்தே என்றும் எம்பெருமானின் சீர்மையை பெருமைப்படுத்துகிறார் ஆழ்வார். நம்மாழ்வாரோ ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடி வாடுமில் வானுதலே என்கிறார். பரமபதத்துக்கே போனாலும் அங்கேயும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனாகவே காட்சி தர வேண்டும் என்று விரும்பினாராம் நம்மாழ்வார். பக்தர்களே, இன்று விசாகம், வேதம் தமிழ் செய்த மாறன் நம்மாழ்வாரின் மாச திருநட்சத்திரம். ஆகவே அந்த நம்மாழ்வாரையும் இப்போது நினைவு கொள்வோம். இனி அடுத்த விஷயம். இது கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் யோசித்து பார்த்தால் இதிலும் அர்த்தம் உள்ளது. இப்போது எம்பெருமானுக்கு நடைபெற்று கொண்டிருப்பது வருடாந்திர பிரம்மோற்சவம். அதனுடன் கலந்து வந்திருப்பது நவராத்திரி. நவராத்திரி கொண்டாடப்படுவது எதற்காக? தேவி துர்க்கை மகிஷாசுர மார்தினியாய் அந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணுவதை போற்றுவதற்காகத்தானே. அந்த துர்க்கை அவள் சக்தியின் அம்சம் அல்லவா?
அதாவது அந்த துர்க்கை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சகோதரி. மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனாக்கண்டேன் என்று வாரணமாயிரம் பாசுரர்களில் பாடியுள்ளாளே ஆண்டாள். அந்த அந்தரி என்பது துர்க்கையைத்தான் குறிக்கும். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தின் போது தேவகிக்கு கண்ணபெருமானும் யசோதைக்கு இந்த துர்காதேவியும் அவதரிக்க இருவரும் இடம் மாறியதும் நமக்கு தெரிந்த விஷயமே. ஆகவே இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் எம்பெருமான் 3ஆம் நாளான இன்று காலை தனது சகோதரியின் வாகனமான அந்த சிம்மத்தில் எழுந்தருளி ஒரு தமையன் என்ற முறையில் தனது தங்கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறானாம். தேவாதி தேவர்கள் உட்பட அத்தனை பேரையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதானே எம்பெருமானின் குறிக்கோள். இதையடுத்து இனி இந்த யோக நரசிம்மர் திருக்கோலத்தை கொஞ்சம் பார்க்கலாம். அகோபில திவ்ய சேத்திரத்தில் எம்பெருமான் நவ நரசிம்மர்களாக எழுந்தள்ளியுள்ளார். மேல் அகோபிலத்தில் ஜுவாலா நரசிம்மர், மாலோல நரசிம்மர், பாவன நரசிம்மர், குரோத நரசிம்மர், அகோபில நரசிம்மர் என 5 நரசிம்மர்களும், கீழ் அகோபிலத்தில் பார்கவ நரசிம்மர், சக்கரவட்ட நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர் என 4 நரசிம்மர்களாகவும் எழுந்தள்ளியுள்ளார். இதில் இன்று நமது எம்பெருமான் யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி உள்ளார். யோகம் என்றாலே அபியாசம் என்று பொருள். தனது பக்தனான பிரகலாதனின் வேண்டுகோளின்படி அவனுக்கு சில யோக முத்திரைகளை எம்பெருமான் கற்பித்ததாகவும், அந்த யோக நிலையிலேயே மேற்கரங்கள் சங்கும் சக்கரமும் ஏந்தியிருக்க கீழ்கரங்கள் 2 யோக முத்திரையை காண்பிக்க யோகாசனத்தில் அமர்ந்துள்ளார். யோகம் என்றாலே மனசை ஒரு நிலைப்படுத்துவதுதானே. நாமும் நமது மனதை ஒரு நிலைப்படுத்திக் கொண்டு வீணான விஷயங்களில் நமது மனதை அலைய விடாமல் எம்பெருமானின் மேல் பக்தி செலுத்துவோம். அந்த எம்பெருமான் நமது பக்திக்கு நிச்சயமாக இறங்குவார். மிருகஜாதியில் சிங்கத்தின் பலம் எத்தகையது என்றால், ஒரு பெரிய யானையையே வீழ்த்தும் பராக்கிரமம் பெற்றதாம் சிங்கம். பிடரியை சிலிர்த்து கொண்டு வரும் சிம்மத்தை பார்த்து காட்டில் உள்ள அத்தனை மிருகங்களும் நடுங்குவாம். ஆகவேதான் சிம்மத்தை அந்த காட்டுக்கே ராஜா என்பார்கள். அந்த சிம்மத்தையே வாகனமாக கொண்டு இப்போது நமக்கு தரிசனம் தந்தார் எம்பெருமான். பக்தர்களே, துஷ்டனான ஹிரண்யகசிபுவை சம்ஹரிக்க அதனால்தானே நரசிங்கமாக வெளிப்பட்டார் பகவான். அதே போல எம்பெருமான் அர்ச்சை ரூபமாக சேவை தரும் அனைத்து கோவில்களிலும் மூலமூர்த்தி யாராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த கோவிலில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இருக்கும். நமது திருமலையில் கூட திருவேங்கடத்து எம்பெருமான் மூலமூர்த்தியாக விளங்கும் ஆனந்த நிலையத்தின் அந்த பிராகாரத்தில் வலம் வரும்போது அங்கே அந்த மூலையில் ஸ்ரீ யோக நரசிம்மர் சன்னதி இருப்பதை பக்தர்களாகி நீங்கள் கவனித்திருப்பீர்கள் அல்லவா? அது மட்டுமல்ல, ஆனந்த நிலைய விமானத்தின் 4 மூலைகளிலும் சிம்மங்கள் இருப்பதையும் காணலாம். ஏனெனில் சிம்மம் பராக்கிரமத்தின், அதாவது வீரத்தின் சின்னமாக போற்றப்படுகிறது. ஏன், நமது பாரத தேசத்தின் சின்னமே சிம்மந்தானே. ருக்மணி பிராட்டி
பக்தர்களே, திருவேங்கடமுடையானின் பிரம்மோற்சவத்தில் 3ஆம் நாளான இன்று எம்பெருமானை நாம் சிம்ம வாகனத்தில் யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ருக்மணி பிராட்டி கண்ணனுக்கு ஓலை எழுதுகிறாள். அதில் 7 இடங்களில் பகவானை அழைக்கிறாள். ஆனால் ஒரு இடத்தில் கூட கிருஷ்ணா என்று கூப்பிடவில்லையாம், நரசிம்மா என்றுதான் அழைக்கிறாளாம். ஏன்? நரசிம்மன் தான் அழைத்தவுடன் வந்து ரட்சிக்கக்கூடியர். எனவே ருக்மணியின் இதயம் கவர்ந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம்தானாம். ஏன், ஸ்ரீ ராம அவதாரத்தில் கூட மாரீஜன் ராமனனை நரசிம்மா என்று அழைக்கிறானாம். ஆஞ்சநேயர் கூட இலங்கையில் சீதா தேவியிடம், அம்மா நீங்கள் ஏன் அழுகிறீர்கள், என் முதுகில் ஏறி வருவான், ராமன் வருவான், நரசிம்மனைப் போல வருவான் என்கிறாராம். மகாபாரத காவியமான ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமத்தில் விஸ்வ என்ற சப்தத்தினாலே விஸ்வயோனி என்று நரசிம்மனை காட்டுகிறார். நரசிம்மன் தான் விஷ்ணு, விஷ்ணுதான் நரசிம்மன் என்கிறது ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமம். யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமக. அதே போன்று முடிவான ஸ்லோகத்திலும் சங்கபிருத் நந்தகி சக்ரி சார்கதன்வா கதாதரக ரதாங்கபாணி ரக்ஷோப்பிய சர்வ பிரகரணாயுதக, அதாவது நகங்களையே ஆயுதமாக கொண்ட நரசிம்மன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன், இந்த கலியுகத்திலும் நமது சீனிவாசர் பத்மாவதி திருக்கல்யாணத்தில் ஒரு காட்சி. தாயார் மணவரையில் மணக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். எல்லா உணவு வகைகளும் தயாராகி நிரம்பி இருக்கிறது. ரிஷிகள் உணவுக்காக காத்திருக்கிறார்கள். உணவை யாருக்கு முதலில் நிவேதனம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுந்தபோது சீனிவாசனிடமே கேட்கிறார்களாம். அகோபில கஷேத்திரத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு உணவு விநியோகப்பட வேண்டும் என்கிறார் சீனிவாச பெருமான். இவ்வாறாக ஸ்ரீ ராமனாலும் சீனிவாச பெருமானாலும் வணங்கப்பட்டவர் என்பதாலேயே நரசிம்மனை பெரிய பெரிய பெருமாள் என்றே நாம் அழைக்கிறோம். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுகிற போது அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனே என்று பாடுகிறார். அவர் அந்த அவதார சமயத்தில் உக்ரமூர்த்தியாக இருந்ததால் யாரும் அருகே போய் பல்லாண்டு பாட முடியவில்லை. அந்த குறை தீர பிற்காலத்தில் இவ்வாறு பல்லாண்டு பாடினாராம் பெரியாழ்வார். ஏன், திருமங்கையாழ்வார் அகோபல கஷேத்திரத்தின் அழகை பாடும்போது சொல்கிறார் பாருங்கள், அங்கே சிம்மங்கள் எல்லாம் யானைகளை அடித்து கொன்றுவிட்டு அந்த தந்தங்களை வகைப்படுத்தி ஒவ்வொன்றாக கொண்டு வந்து நரசிம்மனின் திருவடியில் இட்டு ஓம் நரசிம்மாய நமக என்று அர்ச்சனை செய்கிறதாம். சிம்மமே சிங்கத்தை அர்ச்சனை பண்ணுகிறது சிங்கவேல் குன்றத்தில். அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கு ஓர் ஆள் அறியாய் அவுணம் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் பொழுது புனிதனிடம் பைங்கன் ஆனை கொம்பு கொண்டு பக்திமையால் அடிக்கீழ் செங்கனாலி இட்டிரெஞ்சும் சிங்கவேல் குன்றமே என்று அந்த சிங்கவேல் குன்றத்தில் உள்ள அந்த லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி பாடுகிறார் திருமங்கையாழ்வார். இது இன்னும் கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் இதையும் கேளுங்கள். ஒரு தந்தை தன் மகனுக்கு சர்க்கரை போடாத வெறும் பாலை மட்டும் கொடுத்துவிட்டு இதன் சுவை எப்படி இருக்கிறது என்று கேட்டாராம். மகன் அவ்வளவு இனிப்பாக இல்லை என்றானாம். அடுத்தபடியாக சர்க்கரையை மட்டும் கொடுத்து இது எப்படி இருந்தது என்று கேட்க அதற்கு மகன் இது பாலை விட இனிப்பு என்றானாம். அடுத்து பாலில் சர்க்கரையை கலந்து கொடுத்து இது எப்படி இருக்கிறது என்று கேட்க சர்க்கரை கலந்த பால்தான் திட்டமான இனிப்பாக உள்ளது என்றானாம். இதை பராசர பட்டர் விளக்குகிறார். பகவான் மிருக வடிவில் எடுத்த மத்ஸ்யம், கூர்மம், வராக அவதாரங்கள் பாலை போன்றவை. ஸ்ரீராம பலராம கிருஷ்ண அவதாரங்கள் சர்க்கரை போன்றவையாம். ஆனால் சிங்க முகமும் மனித உருவும் கலந்த நரசிம்ம அவதாரமே சர்க்கரை கலந்த பாலை போன்றது என்று அந்த அளவு நரசிம்ம அவதாரத்தின் மேல் ஈடுபட்ட என் மனது மற்ற அவதாரங்களில் அந்த அளவு ஈடுபடவில்லை. ஏனெனில் நரசிம்மர் சேராதவற்றையும் சேர்த்து வைப்பார். மனிதனையும் மிருகத்தையும் இணைத்தார், பகலையும் இரவையும் இணைத்தார், பூமியையும் வானத்தையும் இணைத்தார், வீட்டின் உள்புறத்தையும் வெளிப்புறத்தையும் இணைத்தார், கருணையையும் கோபத்தையும் இணைத்தார்,
தாதா என்றால் சேர்ப்பவர் என்று பொருள். சேராத பொருட்களையெல்லாம் சேர்த்ததால் நரசிம்மர் சந்தாதா என்று போற்றப்படுகிறாராம். அந்த நரசிம்ம மந்திரத்துக்கே மகா மந்திரம் என்று பெயர். அந்த மகிமை வாய்ந்த மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு எல்லா காரியமும் கைகூடுமாம், வாழ்வில் வெற்றியே கிடைக்கும் என்பார்கள். ஸ்ரீ ராமபிரான் சீதையை மீட்க இலங்கைக்கு புறப்படும் முன்பாக ஸ்ரீ நரசிம்மர் எழுந்தருளி இருக்கும் அகோபில சேத்திரத்துக்கு சென்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு சோஸ்திரம் பண்ணினாராம். அந்த சோஸ்திரத்துக்கு பஞ்சாமிர்த சோஸ்திரம் என்று பெயர். அந்த நரசிம்மரை பூஜித்த பின் நல்ல பலத்தை பெற்று ராவணாதிகளை எல்லாம் ஜெயித்து சீதா பிராட்டியை மீட்டதாக ஹரிவம்சம் என்கிற அந்த கிரந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே பக்தர்களே, இப்போது நாம் இந்த சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிருக்கும் அந்த எம்பெருமானை சேவிக்கும் போது அந்த எம்பெருமானிடம் நமது பிரார்த்தனையை நாம் வைத்தால் நமக்கு வெற்றி கிட்டும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. எம்பெருமான் பாண்டவ இளவலான அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிக்கும் போது மிருகங்களில் நான் சிங்கம் என்றார். இதை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் நமக்கு ஒரு உண்மை புரிய வரும். சிம்மம் மற்ற மிருகங்களிலிருந்து மாறுபட்டது. அது புலியைப் போல இரையை கண்டதும் பாயாது. தனக்கு உணவு தேவை என்றால் மட்டுமே சிம்மம் மற்ற மிருகங்களை வேட்டையாடுமாம். வேட்டையாடுவதில் கூட ஒரு நியாயத்தை, ஒரு தர்மத்தை கடைபிடிப்பது சிம்மம்தான். அதனால்தான் அது மிருகங்களின் ராஜா. அதன் ஆளுமையை அனைத்து மிருகங்களும் ஏற்றுக்கொள்வது கூட இந்த குணத்தால்தான். பக்தர்களே, 7 புவனங்களுக்கும் சக்கரவர்த்தியான நமது எம்பெருமானும் தர்ம நியாயத்துக்கு முதலிடம் கொடுப்பவர் அல்லவா? நம் போன்ற பாபம் செய்தவர்களுக்கு கூட திருந்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அதையும் பயன்படுத்தி கொள்ளாதவர்களைத்தான் தண்டிக்கிறார். அப்போதும் கடைசி வினாடியிலாவது அவன் திருந்துவானா, பகவானை உணர்கிறானா என்று சந்தர்ப்பம் தருகிறார். गोविंद श्री वेंकटेश गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद भक्तवत्सल गोविंद भागवत प्रिय गोविंद गोविंद हरि गोविंद गोकुल नंदन गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद नित्य निर्मल गोविंद नीलमेघ श्याम गोविंद गोविंद हरि गोविंद गोकुल नंदन गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद पुराण पुरुष गोविंद पुंडरीकाक्ष गोविंद गोविंद हरि गोविंद गोकुल नंदन गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद नंद नंदन गोविंद नवनीत चोर गोविंद गोविंद हरि गोविंद गोकुल नंदन गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद पशुपालक श्री गोविंद पाप विमोचन गोविंद गोविंद हरि गोविंद गोकुल नंदन गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद दुष्ट संहार गोविंद दुरित निवारण गोविंद गोविंद हरि गोविंद गोकुल नंदन गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद
ಇಷ್ಟಪಾಲಕ ಗೋವಿಂದ ಕಷ್ಟ ನಿವಾರಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವಜ್ರ ಮಕುಟಧರ ಗೋವಿಂದ ವರಾಹ ಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ பக்தர்களே, பக்தி என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது அமிர்தத்துக்கு ஒப்பானது. அந்த பக்தி நமக்கு உண்டானால், நம்மோடு கலந்தால் சில சாதாரண விஷயங்கள் கூட தெய்வீகமாக விடுகிறதாம். உதாரணங்கள் சிலவற்றை பார்க்கலாம். பக்தியோடு ஏற்றுக்கொள்ளும் போது நாம் சாப்பிடும் உணவு பிரசாதமாகி விடுகிறது. பட்டினி இருந்தால் அதுவே விரதமாகிறது. பருகும் நீர் தீர்த்தமாகிறது. பாடும் பாட்டு கீர்த்தனமாகிறது. செய்யும் செயல்கள் சேவையாகிறது, அதாவது கைங்கரியமாகிறது. நாம் செய்யும் பயணம் யாத்திரையாகிறது. நமது மனமே கோவிலாகி விடுகிறது. அதில் அந்தர்யாமியாக பகவான் தானாக உள்ளே வந்து உட்கார்ந்து விடுகிறாராம். மொத்தத்தில் மனிதன் பக்தனாகிறான், புனிதனாகிறான். பக்தியின் மகிமையை பார்த்தீர்களா? இந்த பக்தியையே ஒரு யோகமாக கடைபிடித்தான் பிரகலாதன். தாயின் கருவில் இருக்கும் போதே நாரத மகரிஷியின் உபதேசத்தை கேட்டு ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்பதை உணர்ந்தது அந்த அசுர குழந்தை. அந்த அசுர குழந்தையின் பக்திக்காக, அந்த குழந்தையின் வாக்கை மெய்ப்பதற்காக அவன் காட்டிய தூணிலிருந்தே அவதாரமானான் ஸ்ரீ நரசிம்மர். பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் என்று அந்த தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணியில் கண்டேன் என்கிறார் திருமங்கையாழ்வார். பக்தர்களே, ஹிரண்ய சம்ஹாரம் ஆன பின் தனது பக்தன் பிரகலாதனுக்கு ஒரு வாக்கு அளித்தாராம் எம்பெருமான். இனி உன் வம்சத்தில் யாரையும் கொல்ல மாட்டேன் என்று. அதன்படி வாமன திருவிக்கிரம அவதாரத்தின் போது பிரகலாதனின் பேரனான அந்த மகாபலி சக்கரவர்த்தியை கொல்லாமல் அவரது தலையில் தனது திருவடியை வைத்து பாதாள லோகத்துக்கு அனுப்பினார் பகவான். இந்த அவதாரம் ஒன்றில் மட்டும்தான் பகவான் யாரையுமே சம்ஹாரம் பண்ணவில்லை. அந்த பெருங்குணத்தை தான் ஆண்டாள் பிராட்டி கூட தனது திருப்பாவையில் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றும் அன்றி உலகம் அளந்தாய் அடிபோற்றி என்றும் எம்பெருமானின் அந்த திருவடிகளை போற்றினாள். அது மட்டுமல்ல, கருணாசாகரன் எம்பெருமான் என்பதையும் நமக்கு காட்டுகிறது ராமாவதாரம். அங்கே அவரது பார்வையில் வேடுவன் என்றோ வானரம் என்றோ ராட்சசன் என்றோ எந்த பாகுபாடுமே இல்லையே. அப்படி இருந்திருந்தால் குகனையும் சுக்ரீவனையும் விபீஷனையும் தனது சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டிருப்பாரா? பக்தர்களே, அதே போலதான் ஸ்ரீ கிருஷ்ணாவரத்தார் பாண்டை இளவலான அர்ஜுனனையும் தன்னுடைய பால்யகால நண்பனான குச்சேலனையும் ஒரே மாதிரி பார்த்தார் அல்லவா? அப்படிப்பட்ட பகவானே இதோ நமது திருவேங்கடத்து எம்பெருமானும். அவரது திருக்கண்களின் முன்னே எந்த பாகுபாடும் இல்லை. அதோ எம்பெருமானுக்கு கற்பூர மங்களஹாரத்தி. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதியே நிதியத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம்.
नृसिंह सर्वेश जय जय नृसिंह सर्वेश भयहर वीरा प्रह्लाद वरदा भयहर वीरा प्रह्लाद वरदा जय जय नृसिंह सर्वेश मिहिरस्य नयन मृगनर वेश बहिरन्तस्थल परिपूर्ण मिहिरसि नयन मृगनरवेश बहिरन्तस्थल परिपूर्ण अहिनायक सिंहासन राजित बहुल गुणगण प्रह्लाद वरद अहिनायक सिंहासन राजित बहुल गुणगण प्रह्लाद वरद जय जय नृसिंह सर्वेश भयहर वीरा प्रह्लाद वरदा जय जय नृसिंह सर्वेश चटुल पराक्रम समघन विरहित निटल नेत्र मौनि प्रणुता चटुल पराक्रम समघन विरहित निटल नेत्र मौनि प्रणुता कुटिल दैत्यतति कुक्षि विदारण पटु वज्रनखा प्रह्लाद वरदा कुटिल दैत्यतति कुक्षि विदारण पटु वज्रनखा प्रह्लाद वरदा जय जय नृसिंह सर्वेश भयहर वीरा प्रह्लाद वरदा जय जय नृसिंह सर्वेश श्रीवनिता संस्थित वामांक भावज कोटि प्रतिमाना श्रीवनिता संस्कृत वामांक भावज कोटि प्रतिमाना श्री वेंकटगिरि शिखर निवासा पावन चरिता प्रह्लाद वरद श्री वेंकटगिरि शिखर निवास पावन चरिता प्रह्लाद वरदा जय जय नृसिंह सर्वेश भयहर वीरा प्रह्लाद वरदा जय जय नृसिंह सर्वेश भयहर वीरा प्रह्लाद वरदा जय जय नृसिंह सर्वेश பக்தர்களே, முடிவான கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். மந்திரங்களில் மிகவும் உன்னதமான மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை துதிக்கும் மந்திர ராஜபத சோஸ்திரம். இந்த மந்திர ராஜபத சோஸ்திரத்தை பரமசிவனார் ஸ்ரீ நரசிம்ம பகவானை சோஸ்திரம் செய்ததாக ஈஸ்வர சம்ஹிதை தெரிவிக்கிறது. எவர்கள் இதை காலையிலும் மாலையிலும் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள், மித்ரு பயம், சத்ரு பயம் ஆகியவை விலகுமாம். விருத்தோத்புல்ல விசாலாட்சம் விபக்ஷ க்ஷயதீக்ஷிதம் நிதா தத்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாபியகம். உருண்டு திரண்டு மலர்ந்து விசாலமான திருக்கண்களுடன் பக்தர்களை கடாட்சித்துக் கொண்டு அவர்களின் விரோதிகளை போக்குவதையே விரதமாக கொண்டவர். அவர் வீர கோஷம் செய்யும் போது அகிலமே நடுங்குமாம். உக்கிர ரூபமாயிருக்கும் அந்த நரசிம்ம பகவானை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று முதல் ஸ்லோகமாக தொடங்குகிறது இந்த சோஸ்திரம். பக்தர்களே, இந்த சோஸ்திரத்தை நாம் தினமும் ஜபித்தால் நமக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் திருவருள் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நமஸ்தே நாரசிம்ஹாய, நமஸ்தே மதுவைரினே, நமஸ்தே பத்மநேத்ராய, நமஸ்தே துக்கஹாரினே, நமஸ்தே நாரசிம்ஹாய,
நமஸ்தே மதுவைரினே, நமஸ்தே பத்மநேத்ராய, நமஸ்தே துக்கஹாரினே என்று அந்த லக்ஷ்மி நரசிம்மரை நாமும் இருகரம் கூப்பி சேவிப்போம். எம்பெருமான் பக்தர்கள் அனைவரையும் காத்து ரட்சிப்பவர். வாத்சல்யம் என்கிற திருக்கல்யாண குணத்தால் அசுரக் குழந்தையான பிரகல்லாத ஆழ்வானையும், அபயப்பிரதானத்தால் விபீஷண ஆழ்வானையும், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து கஜேந்திர ஆழ்வானையின் கஷ்டத்தை நீக்கியதும், தனது வள்ளல் தன்மையால் கௌரவ சபையில் மானபங்கப்படுத்தப்பட்ட பாண்டவர்களின் பத்தினியாம் திரௌபதிக்கு உதவியதும் நாம் பார்க்கிறோம். இதோ எம்பெருமானுக்கு கற்பூர மங்கள ஹாரதி. சர்வாவய சௌந்தரிய சம்பதா சர்வச்சேதசாம் சதாசம் மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்களம்.